ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வருது. அந்த வருமானத்துக்கு நான் இன்னும் பட்ஜெட் பிளான் பண்ணலக்கா, எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ 10,000 வாங்குறாங்க, 15,000, 20,000 இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான வருமானம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து நம்மளுடைய செலவுகளை வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு குறைவான வருமானம் இருக்கவங்க கூட எப்படி வந்து நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மாத வருமானம் அவங்களுக்கு வந்து வெறும் 11,000 ரூபாய் தான் இருக்குது. அதுக்கு வந்து எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 11,000க்கு நான் வந்து இந்த வீடியோவில் பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் உங்களுடைய வருமானம் குறைவான வருமானமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி இதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பிளான் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த 11,000 இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ஒரு வருமானம் தான். பட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி குறைவான வருமானம் தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறுமானத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னா வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது அல்லது வீட்டில் இருந்தே வேறு தொழில்கள் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டிப்பாக இன்னொரு வருமானம் வருவதற்கான ஏற்பாடுகளை இந்த வருமானம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குறைவான வருமானம் இருக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு இன்கம் வர்றதுக்கான ஏற்பாடுகளை ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா விலைவாசி உயர்வை சமாளிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விலைவாசி உயர்வு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப 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 சிக்கனமாகவும் சிறு சேமிப்பும் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ₹1, ₹2 இதெல்லாம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு, மணி சேவிங் டிப்ஸு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டுமே இருக்குது. கண்டிப்பாக அதை கூட பாருங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு தேவைப்படுற டிப்ஸ் இருக்கும். இன்னும் தொடர்ந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 10% கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வைக்கணும். நீங்கள் கேட்கலாம், 11,000 தான் வருமானமே இருக்குது, இது வந்து வீட்டு தேவைக்கே போதுமானதாக இருக்காது, இதில் எப்படி வந்து 10% சேமிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், உங்களுக்கு ₹100 இருந்தாலும் அதில் ஒரே ₹1 மட்டும் எடுத்து வைங்க, அது வந்து சேமிப்பு தான். அந்த மாதிரி உங்களுடைய வருமானம் 11,000 இருந்தாலும் அதுலேருந்து 10% அப்படின்னா ₹1,100 வருது. பட் ஒரு ₹1,000 மட்டும் தனியாக எடுத்து சாமி படத்து முன்னாடியோ அல்லது பீரோவில் ஏதோ ஒரு இடத்துலையோ நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துருங்க. மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹10,000 இருக்கும். அப்போ நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து 10,000 தான் வருமானம், அந்த ஒரு ₹1,000 நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அந்த 10,000 வச்சு நீங்கள் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணுங்கள். எப்போவுமே பட்ஜெட் பிளான் பண்ணும்போது தினச்செலவுகள், வாரச்செலவுகள், மாத செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கண்டிப்பாக பிரித்து பட்ஜெட் போட்டுக்கோங்க. இப்போ தினச்செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வந்து பால் வாங்குவோம், அப்புறம் கீரை, அப்புறம் வந்து பிஸ்கெட்டு, இந்த மாதிரி என்னென்ன தேவைகள் நீங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செலவுகளை பிரிச்சுக்கோங்க. அடுத்தது வாரச்செலவுகள் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு பிரிச்சிடணும். அது வந்து வெஜ்ஜு, அதாவது காய்கறிகள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும். இப்போ நிறைய கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது. அந்த கடையிலலாம் காலையில் நான் எமர்ஜென்சிக்கு எப்போவாவது ஒரு நாள் காய்கறி வாங்குறதுக்காக போகும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் காலையில் வந்து எப்படியும் பார்த்திங்கன்னா அந்த அண்ணாச்சி கடையில் ஒரு 6 பேர் 7 பேர் நின்றுருப்பாங்க. என்ன வாங்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா டெய்லி காய்கறிகள் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் வந்து டெய்லி காய்கறிகள் வாங்கும்போது ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மீல் பிளான் பண்ணிட்டு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை இது, செவ்வாய்க்கிழமை இது, புதன்கிழமை இதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு பிளானை வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வாங்கினா போதும். அதேமாதிரி என்வியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் மீதம் வச்சு இல்லாமல் பார்த்து செலவு தேவைக்காக மட்டும் வாங்குங்க. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ். இதில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வந்து செய்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ மாத செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மளிகை, அப்புறம் வந்து வாடகை இருக்கும், கேஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு
நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பிரிச்சுக்கணும். அடுத்தது வந்து செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்மளுக்கே தெரியும் இந்த செலவை வந்து நம்ம பண்ணியிருக்க வேண்டான்னு எப்போ தோணுதோ அந்த செலவு கண்டிப்பாக அது தேவையில்லாத செலவு தான். ஏன்னா நம்மளுமே நிறைய பேர் அந்த செலவுகளை நம்ம பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஷாப்பிங் அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து காசு வந்து அதிகமாக செலவாகும். அதனால் வந்து வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறை மட்டும்தான் நான் ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அவசியம் என்றால் மட்டுமே செலவு செய்தல். அத்தியாவசியமாக இந்த விஷயம் வந்து இல்லாமல் எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள். மற்ற சமயங்களில் செலவுகளை கண்டிப்பாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு நான் வந்து பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ மீதம் 10,000 தான் இருக்கும். இந்த 10,000த்தை எப்படி வந்து செலவுகளுக்கு பிரித்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது வந்து 20% 25% உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுலேருந்து 20% மட்டும் ஒதுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து 3,000 ரூபா போட்டிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம் 3,000 ரூபாய்க்குலாம் எங்கே வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து வருமானம் குறைவாக இருக்கும் பொழுது அது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்கே வீடு கிடைக்குதோ அங்கே வந்து நம்ம பார்த்து இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் நீங்கள் வந்து லீஸுக்கு வந்து ஒத்திக்கு ஒரு 1,50,000 ரூபா 1,00,000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எங்கேயாவது ஒத்திக்கு லீஸுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மளிகை பொருட்கள். கண்டிப்பாக நம்ம ரேஷன் பொருட்களை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் கிடைக்கிற வந்து பருப்பு, அரிசி, எண்ணெய் எல்லாமே பயன்படுத்தணும்னா ஒரு 1,500 ரூபா போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பால் வந்து 1/2 லிட்டர் வந்து 25 ரூபா. 1 லிட்டர் 50 ரூபானா 1/2 லிட்டர் 25 ரூபானா 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 750 ரூபா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த மாதத்துக்கான பால் செலவு சரியாக இருக்கும். அடுத்தது வந்து கேபிள் வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். அந்த கேபிளுக்கு வந்து மாதம் இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் கேபிளாக இருந்துச்சுன்னா 250 ரூபா கட்டிக்கிட்டு இருப்போம். பட் வந்து டிஷ் வைக்கிறதும் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, நியூ இயர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர் போடுவாங்க. அதில் நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு வருது. அதனால் அது மாதிரி கூட நீங்கள் வந்து மாற்றி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இபி கண்டிப்பாக வந்து 100 யூனிட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் வெறும் 150 ரூபா போட்டிருக்கேன். பட் வந்து இந்த 150 ரூபாங்கிறதே வராமல் நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். ஃபேனு, லைட்டு, கிரைண்டரு, மிக்ஸி எல்லாமே வச்சுருந்தாலுமே 100 யூனிட்டுக்குள்ளேயும் சிலருக்கு வருது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதில் அமௌண்ட் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது சிலிண்டர் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்துவோம். வாங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஒரு மாதத்துக்கு 500 ரூபா எடுத்து வச்சோன்னா 2 மாதத்துக்கு 1000 ரூபா. இப்போ பார்த்திங்கன்னா சிலிண்டரோட ரேட் வந்து குறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 850லேருந்து 900 ரூபா தான் வருது. அதனால் மாதம் 1000 ரூபா ஒதுக்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேலைக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நம்ம போவோம். இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோங்க இல்லையா? அந்த பஸ்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபாய்க்குள்ளே செலவு ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ். இது வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் நெட்டோட ஒரு 250 ருபீஸ்க்கு வந்து நம்ம போட்டுக்கிட்டு வீட்டில் வந்து 2 மொபைல் இருக்குது அப்படின்னா ஒரு மொபைலுக்கு போட்டுட்டு இன்னொரு மொபைல் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணி நெட்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல மெடிக்கல் அப்படின்னு பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் சில இடங்கள்ல நம்ம வந்து நல்லது கெட்டது நம்ம வந்து திடீர்னு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊருக்கு போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே ஒரு உண்டியல்லையோ அல்லது ஒரு பர்ஸ்லையோ போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெடிக்கல் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சேமிப்பாக மாற்றிடலாம். அடுத்தது காய்கறிகள் வந்து ஒரு வாரத்துக்கு 250 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 4 வாரத்துக்கு 1000 ரூபா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். அடுத்தது NV பார்த்திங்க அப்படின்னா 1,200 ரூபா. ஒரு வாரத்துக்கு 300 ரூபா, 4 வாரத்துக்கு 1,200 ரூபா போட்டிருக்கேன். இது போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து நம்ம ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி இருக்குன்னா ஒரு 1/2 kg எடுத்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அப்புறம் சிக்கன் வாங்கிக்கலாம். எக்கு வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம். ஒரு வாரம் ஃபிஷ் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக 300 ரூபா எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இது இல்லாமல் இப்போ வந்து இதில் நிறைய வந்து நான் வந்து செலவுகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இதுவும் இல்லாமல் உங்களுக்கு சில செலவுகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 400 ரூபா வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் பிளான் பண்ண முடியும் அப்படின்னு ஐடியாஸ் கொடுத்துருக்குறேன். இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வேரியேஷன் இருக்கும். அதனால் உங்களை ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து
கரெக்டான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,000 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ₹1000 நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த ₹1000 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்லேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ₹1000 போட முடியல அப்படின்னா கூட ஒரு ₹500, ₹200, ₹300 என்ன கையில் இருக்குதோ அதை வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸுக்கு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு, அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்டி வந்து ₹100 போட முடியும். அது வந்து கண்டிப்பாக மாதம் மாதம் போடுற மாதிரி ஒரு சேவிங் ஆரம்பிச்சுக்கோங்க. இது இல்லாமல் வேறு என்ன செலவுகள் இருக்கோ அதை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நகை சீட்டு வந்து இப்போ கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஷாப்பில் ₹500 நகை சீட்டு கிடைக்கும். அதை கூட நீங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ₹1000 அப்படிங்கிறத உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் கையில் இருக்கிற ₹50, ₹100 என்ன கிடைக்குதோ அதை கண்டிப்பாக அப்பப்போ போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு, ட்ரெஸ்ஸுக்கு, வேறு ஏதாவது தேவைகள் இருக்குன்னா கண்டிப்பாக அதை செலவுகளுக்கு பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்ஜெட் பிளானிங் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.